திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும் ஆன்மீக பக்தர்களை தடுத்து நிறுத்தி அராஜகமாக பாக்கெட்டில் இருந்து திருநங்கைகள் பணம் எடுக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்னதான் நடக்கிறது திருவண்ணாமலையில் பார்க்கலாம். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மாதந்தோறும் பௌர்ணமி தினங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவது உண்டு. இப்படி கிரிவலம் வரும் பக்தர்களை திருநங்கைகள் ஆசீர்வாதம் செய்து பணம் வசூலிப்பதும் உண்டு. இதற்காக திருநங்கைகளும் பௌர்ணமி தினங்களில் திருவண்ணாமலையில் குவிவதும் உண்டு. சமீபத்தில் ஆடி மாத பௌர்ணமி கிரிவலம் கடந்த சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை நிறைவடைந்தது. தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனை தரிசனம் செய்து 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொண்டனர். அதேபோல திருநங்கைகளும் அங்கு குவிந்து இருந்தன. அவர்களில் சில திருநங்கைகள் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவதாக கூறி அடாவடியில் ஈடுபட்ட வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. வழக்கமாக திருநங்கைகள் பக்தர்களின் தலையில் கையை வைத்து அவர்கள் தரும் 10 அல்லது 20 ரூபாயை வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பக்தர்கள் கிரிவலம் வந்தபோது ஒரு சில திருநங்கைகள் அத்துமீறி பக்தர்களிடம் அடாவடி வசூலில் ஈடுபட்டதோடு பக்தர்களின் பாக்கெட்டில் இருந்தும் பணத்தை எடுக்கும் வீடியோ தற்போது வெளியாகி வைரலாக பரவி வருகிறது. குறிப்பாக கிரிவல பாதையில் உள்ள ரமண மகரிஷி ஆசிரமம், திருநீர் அண்ணாமலையார் கோயில் மற்றும் கிரிவல பாதை முழுவதும் ஆங்காங்கே திருநங்கைகள் நின்று கொண்டு கிரிவலம் வரும் பெண் பக்தர்கள் மற்றும் ஆண் பக்தர்கள் என பாகுபாடு பாராமல் அனைவரையும் தடுத்து நிறுத்தி தலையில் கை வைத்து அராஜகமாக பணத்தை வசூல் செய்தனர். ஜோடியாக வருபவர்களிடமும் ஆண் பக்தர்களிடமும் கேட்காமலேயே அவர்களின் தலையில் கை வைத்த பிறகு அவர்களின் பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுக்கும் செயலிலும் ஈடுபட்டனர். மன அமைதி, குடும்பம் வளர்ச்சி, ஆன்மீக தேடல் என பல்வேறு பிரார்த்தனைகளை வைத்துக்கொண்டு கிரிவலம் வரும் பக்தர்களை அராஜகமாக தடுத்து நிறுத்தி இது போன்ற செயலில் ஈடுபடும் திருநங்கைகளை கண்காணித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.